ஹாய்! இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்குறீங்கன்னா, கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான காய்கறி விதைகள்லாம் நம்மளே விதைக்கலான்னு சொல்லிட்டு, அத தான் இன்னைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே அரியலூர் போயிருந்தப்ப விதைகள்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. சரி அது காலிஃப்ளவர் விதை இருந்தது. எப்படி வரும்னு தெரியல. சரி போட்டு பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு தான் ட்ரே எல்லாம் எடுத்துட்டு மண் ஒரு சட்டி, எரு ஒரு சட்டி போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணேங்க. ட்ரேயில் என்ன பண்ணிட்டேன்னா, ஃபுல்லாக மண்ணை போட்டுட்டு அப்புறம் விதைகள் போட ஆரம்பிச்சிட்டேன். சரி நெக்ஸ்ட் டைம்லேருந்து அப்புறம் தான் ஒரு விஷயம் செய்யும்போது நம்மளுக்கு புரியும். பாதி தான் மண் போட்டு விதைகள் அப்புறம் போட்டுட்டு அப்புறம் மேலே பாதி அள்ளி போடணும். அது மறந்து போய் ஃபுல்லாக மண்ணை போட்டு அப்புறம் விதையை போட்டுட்டேன் வேறு. அப்புறம் தான் ஞாபகம் வந்தது. ஐயோ! இப்படி பண்ணக்கூடாதேன்னு சொல்லிட்டு, ஓகே நெக்ஸ்ட் டைம் ப்ராப்பராக பண்ணிக்கலான்ட்டு விட்டாச்சுங்க. விதைகளும் போட்டாச்சு. அடுத்தது வெண்டியும், கொத்தரை விதையும் கொஞ்சம் விதைக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். நேத்தி மிளகாய் கன்று நட்டோம் இல்லையா? அதில் தான் தண்ணி நேத்தி விட்டதால் ஈரம் நல்லாவே இருந்தது. அப்படியே விதைய ஊனி வச்சிடலான்ட்டு அந்த உலையிலேயே போய் ஏதோ கொச்ச கொச்சன்னு ஊனிட்டு வந்தாங்க. நல்லா விளைஞ்சி வந்தால் சரிதான். என்னுடைய வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.